யோ சித்தப்பா. எஸ் மை டியர் சன். யோ ஏயா மைசன் சொல்லி மானத்தை வாங்குற? யோ உலகத்துல அப்பம் புத்திசாலியா மகன் புத்திசாலியா? அப்பன் தான். நெவர். பிள்ளைங்க தான் புத்திசாலிங்க. அது எப்படிடா? யோ தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிச்சார். அவங்க அப்பா கண்டுபிடிச்சாரா? இல்ல. கிளின்டன் ஜனாதிபதி ஆனார். அவங்க அப்பா ஆனாரா? இல்ல. இவ்வளவு ஏன்? அலெக்சாண்டர் உலகம் எல்லாம் மாவீரன்னு சொல்றாங்க. அவங்க அப்பாவை யாராவது சொல்றாங்களா? எனக்கு நெப்போலியன் தான் தெரியும். ஏய் இனிமேல் உனக்கு இங்க வேலை கிடையாது. உன் புத்திய காட்டிட்டே வெளியே போ. நம்ம குடும்ப தொழிலான பஞ்சு மிட்டாய் விக்கிறத பஸ் ஸ்டாண்ட் கிட்ட செஞ்சு படிச்சுக்கோ போ. யாரை நம்பி நான் பிறந்தேன். போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். டெய்லி 25-30 கமிஷன் அடிக்கிறான். இந்த ஆளை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ண வேண்டியிருக்கு. மச்சான் இந்த பேப்பர் கொஞ்சம் பாரு. இப்பதான் எங்க சித்தப்பனை விரட்டி அடிச்சேன். அதுக்குள்ள அத ஒரு நியூஸா போட்டு விளையாடுறா. பேப்பர் பாரு நீ. டேய் இது அமிர்தாடா. அமிர்தா இல்ல, இது சாரதா. அன்னைக்கு ஆடிட்டோரியத்துல டான்ஸ் பண்ணான்னு சொன்னால ஆனந்த், அந்த பொண்ணு தான்டா. அமிர்தாவுக்கு இந்த பொண்ணுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுடா. அட பாவி, இது தெரியாம தான் அல்லாடிக்கிட்டு இருக்கான் நம்ம ஆளு. சார் காஃபி. நான் காஃபி சாப்பிட மாட்டேன். கூல் ட்ரிங்க்ஸ்? நோ தேங்க்ஸ். இங்க மேத்யூ சென்டர் யாரு? சார் அவர் அட்வர்டைஸ்மெண்ட் பிரான்ச்ல இருக்கார் சார். இன்னும் வரல, வர டைம் தான் சார். அந்த டெஸ்பேட்ச் ஃபைல் எடுத்து கொடுங்க. இதுல என்ட்ரி போட்டு கரெக்டா டாலி பண்ணி பேலன்ஸ் நோட் பண்ணி வை. நான் வந்துடுறேன். இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் சாரதா. நீ எங்க போற? புதுசா அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்திருக்கார்ல, அவர்கிட்ட நிறைய சைன் வாங்கணும். உடனே வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன். நான் ஸ்டோர் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். ஐ அம் சாரதா. கொஞ்சம் ரா மெட்டீரியல்ஸ் வாங்கணும், அதுக்காக உங்க சைன் வேணும் சார். இந்தாங்க சார். உங்களை தாங்க நான் பார்க்கணும்னு இருந்தேன். நான் சொல்றது கேளுங்க. நீங்க யாரு? நீங்க எங்க இருக்கீங்க? உங்களை தான். என்ன இது இவ்வளவு இன்டீசென்ட்டா? இல்ல ப்ளீஸ் இருங்க இருங்க. நான் சொல்றது கேளுங்க. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. How dare you? அன்னைக்கு என்னடா ரோட்ல, இன்னைக்கு நீ அசிஸ்டன்ட் மேனேஜர். எனக்கு என்ன? ச்சே, பொறுக்கி ராஸ்கல். தரடா. ப்ளீஸ் இருங்க ப்ளீஸ். என்னம்மா ஆச்சு? ஏதாவது ராங்கா நடந்துட்டாரா? ஓகே. 153 105. வணக்கம் மேடம். ஹோல்டன். நீங்க யாரை பார்க்கணும்? சாரதாவை. நீங்க? நாங்க உங்களுக்கு வேண்டியவங்க. சாரதாமா, என்ன? உங்களுக்கு விசிட்டர் வந்திருக்காங்க. யாரு? யாரோ வேண்டப்பட்டவங்கன்னு சொன்னாங்க. ஒரு விஷயம் புரியாம போகலாம், ஆனா தப்பா புரிஞ்சுக்க கூடாது. பொம்பளையா இருந்தா பொறுமை வேணும். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எங்க ஆனந்த் இன்சல்ட் பண்ணிருப்ப நீ. மேடம் ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். ஏன் கட் பண்றீங்க? சாரி மேடம். போலீஸ் தானே கூப்பிடுறேன், இத பார்த்துட்டு கூப்பிடு. அவங்களும் வந்து இதெல்லாம் பார்க்கட்டும், நல்லா பார்க்கட்டும். பஞ்சாப்ல ஒன்ன மாதிரியே ஒருத்தி கூட பழகி அவளை குடும்பத்தோட பறி கொடுத்துட்டு தலையில இடி விழுந்த மாதிரி நில குலைஞ்சு போய் வந்து நிக்கிறாமா. அவனுடைய அமிர்தா மாதிரியே நீ இருக்கேங்கிற ஒரே காரணத்துக்காக நீ யாரு என்னன்னு விசாரிக்க வந்தவங்கிட்ட ஒரு நிமிஷம் பொறுமையா நீ என்ன ஏதுன்னு கேட்டிருந்தேன்னா அவன் இந்த அளவுக்கு அவமானப்பட்டிருக்க மாட்டான். 4 நாளா நீ பண்ண அவமானத்தினால அவன் எப்படி எல்லாம் துடிச்சான் தெரியுமா?
இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? போ போ, ரோட்ல எவனாவது இழிச்சவன் இருப்பான், அவங்கிட்ட போய் உன் கோபத்தை காட்டு. அவன் இப்பதாம ஏதோ கொஞ்சம் நடமாட ஆரம்பிச்சிருக்கான். அவனை ஒரேடியா கொன்றாத என்ன? வாடா. ஸ்டோர் வரைக்கும் போயிட்டு வந்தேன், அதான் லேட். ஓஹோ. ஹாய் ஷாதா, Hi. how are you? Fine, thank you. Okay then. I'll see you later. என்ன? சார் இருக்காங்களா? சார பார்க்கணும். ஆனந்த், உன்னை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்கப்பா. யாரா? உன் ஆபீஸ்ல இருந்து. அதான் யாரு? நீயே வந்து பாத்துக்கப்பா. சரி, இருக்க சொல்ல வரேன். அப்படி உட்காருங்க. வணக்கம் சார். வணக்கம். உட்காருங்க. நான் உங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். எப்படி உங்களை ஃபேஸ் பண்றதுன்னே தெரியல. என்னால தானே சார் நீங்க ஆபீஸ் வரல? நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்க மேல எந்த தப்பு இல்லைங்க. உங்க சூழ்நிலை யாரா இருந்தாலும் அப்படிதான் நடந்துக்குவாங்க. நடந்ததுக்கெல்லாம் நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். சாரி. நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன். ஆனா நீங்க வானத்து இடி மேடான இடத்துல தான் விழும்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையிலையும் ரொம்ப நல்லவங்களுக்கு தான் இப்படிப்பட்ட சோதனைகளா வரும்னு நினைக்கிறேன். எடுத்துக்கங்க, சாப்பிடுங்க. சுந்தர், நீங்க பக்கத்து பஸ் ஸ்டாப் போங்க. அங்க எவனாவது பொம்பளைங்களை கிண்டல் பண்ணா உடனே வயர்லெஸ்ல என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. யூ மே கோ. எஸ் மேடம். இங்க QMC போங்க. எவனாவது கிண்டல் பண்ணாங்கன்னா உடனே உள்ள தூக்கி போடுங்க. போங்க. ஓகே மேடம். எதுக்கு நான் நிறுத்த சொன்னேன்? பஸ் ஸ்டாப்ல பார், காஜோல் ரேஞ்சில் ஒண்ணு நிக்குது. மச்சான், அந்த மாதிரி கில்ஃபாவா அது? அதே மாதிரி கில்ஃபா தான். டேய், எனக்கு இருக்கிறது ஆர்டினரி கண்ணு இல்ல, கன்னு. இந்த மாதிரி விஷயங்கள்ல இது தப்பு பண்ணவே பண்ணாது. நீ எத்தனை நாளைக்கு தாண்டா இப்படி பிரம்மச்சாரியாவே இருப்ப? தனிவரமா இருக்கிற ஒன்ன பூத்து குலுங்குற ஒரு தோப்பாக்கி காட்டுறேன்டா. டேய், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமாடா? ஒர்க்கின் பண்ணி காட்டுறேன். ஒரே லுக்ல 1000 பொண்ணுங்களை மடக்கி காட்டுவேன்டா. இன் மை லவ் ஹிஸ்டரி இந்த பன்னீர் தோத்ததா சிங்கிள் லெட்டர் கிடையாது. ஏய், இப்படி சூடு ஆயுதத்தை கூடா.
டேய் அதுல பேட்டரி கிடையாதுடா. நோ ப்ராப்ளம். போன வாரம் வெறும் பென்சில் பாக்ஸ் வச்சுக்கிட்டு 3 ஃபிகரா மடங்கிருக்கேன். வாடி ஆட்டோ பிடிச்சிட்டு போலாம். எக்ஸ்கியூஸ் மீ. மறுபடியும் எக்ஸ்கியூஸ் மீ. போலாமா? போலாமே. போலாமா? இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். எங்க போலாம்? சிட்டிக்குள்ள சுத்தி சுத்தி வரலாமா, இல்ல ஒதுக்குப்புறமா மகாபலிபுரத்தை தாண்டலாமா? போனா போதுன்னு ஒரு 5 பத்தை கொடுத்து ஒரு பீட்டி வண்டியை பிடிச்சி குத்தாலத்துல போய் இறங்கி குதூகலமா குளிக்கலாமா? எங்க போலாம்? வேலூர். அங்க ஓவர் வெயிலாச்சே. ராங் சாய்ஸ். பரவாயில்ல. ஆமா, அதுதான் நான். எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அங்கதான் நிக்கிறான் பன்னீர். யாரு? நான் தான். எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேக்குறியா? தலை நிறைய மல்லிகைப்பூ, கண்ணுல மையி, வாயில ரத்தக்கரை மாதிரி ஒரே லிப்ஸ்டிக். இந்த அலங்கார அடையாளம் போதாதா நீ தான் கண்டுபிடிக்கிறதுக்கு? லெட் அஸ் கம் டு பிசினஸ். என்ன எதிர்பார்க்கிற? நீ கேக்குறத பார்த்தா எப்படியும் 7 வரும். யூ மீன் 7000? நீ அளவுக்கு மீறி ஆசைப்படுற. இட்ஸ் ஆல் ரைட். நான் எப்பவுமே மீட்டருக்கு மேல போட்டு கொடுத்து தான் பழக்கம். என்னது? நெருக்கத்தில் இருக்கும்போது எனக்கு சவுண்ட் கட் ஆயிரும். தனி ரூம் தானே? தனித்தனி ரூம் தான். வா, வாட் அ பியூட்டியா. எக்ஸ்பீரியன்ஸ்? 3 வருஷம் ட்ரைனிங், 5 வருஷம் சர்வீஸ். வாவ், இதுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கறாங்களா? ஓகேயா, கம் ஆன். ஒரு நிமிஷம். எஸ். நாயுடு. யார் அந்த நாயுடு? நாயுடு. ஓ, அங்கிள்? நோ, மை அசிஸ்டன்ட். வாவ், வாட் அ நைஸ் ஜாப். ஜீப்பா வெத்தல டப்பா செந்தூர போட்டா மிஸ்ஸிங். எனிவே, இவர் நான் தனியா கவனிக்கணுமா? வேணாம், அவர்தான் உங்களை கவனிப்பார். ஓ, கஸ்டமர் கேர். வெரி குட். ஆமா, இப்படி கும்பலா வளைய சுத்துறீங்களே, போலீஸ் உங்களை பிடிக்காதா? எங்களை பிடிக்காது. பேட் சொசைட்டி. அந்த அளவுக்கு லஞ்சம் தலை விரிச்சு ஆடுது. ஆடுது அடக்கிடலாம். ஓ, சின்ன அங்கிள், தேங்க்யூ. அங்கே என் நண்பன் துடிச்சுக்கிட்டு இருக்கான். ஓகே, நம்ம உடனடியே இப்ப கிளம்புறோம். டாக்ஸி ஆட்டோவா? ஜீப்ல போறோம். ஜீப்பா? எப்படி எப்படி ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாப்ல புடவை கட்டி பூ வச்சு லிப்ஸ்டிக் போட்டு நின்னா உன் கண்ணுக்கு தப்பா படுதா? இவனை லாக்அப்ல போடுங்க. ராத்திரி வந்து லாடம் கட்டுறேன். ஏண்டா நான் உனக்கு மாமாவா? யார் சொன்னா? நீங்க எனக்கு அப்பா மாதிரி, நான் உங்களுக்கு புள்ள மாதிரி. ஐயோ, அப்பா. என்ன மாமான்னு சொன்னது கூட கோவம் இல்ல. அப்பா நான் சொன்னேன். இல்ல சொல்ல மாட்டேன். ஈவி டீசிங் பண்ற நாயெல்லாம் நடு ரோட்ல சுட்டு கொல்ல